ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா புட்டிங் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் சுகர், அது கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் கரண்டி எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக இது வரணும். வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். நல்லா சமமாக இருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமலை இதில் ஊற்றி நல்லா சமப்படுத்திக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் ரவை. ரவை பால் கூட மிக்ஸ் ஆகி நல்லா ரவை வெந்து வரணும். அது வரைக்கும் இதை கிளறிக்கிட்டே இருங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆயிரும். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்கிற பால் ரவை கூட சேர்ந்து நல்லா வெந்து திக்காயிட்டே வருது. ரவை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா குண்டு குண்டாக வரணும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வேண்டான்னா நீங்கள் பால் ரவை கலவை கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு டெசர்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கூலாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ரவை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரவை கலவை நல்லா ஆறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா முட்டை வேக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி கேரமல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாக்ஸில் இந்த கலவையும் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றுறப்ப கொஞ்சம் மெதுவாக தள்ளி ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துலையே ஊற்றினோன்னா அந்த இடத்துல கேரமல் விலகி போயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா சமப்படுத்திக்கோங்க. நான் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி கவுத்தி போட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவா புட்டிங்கை வச்சிடலாம். இப்போ இது உள்ள தண்ணி இறங்காத மாதிரி ஒரு பிளேட் போட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வேகிறதுக்கு 20 to 30 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 30 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரவா புட்டிங் கிட்டத்தட்ட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி உள்ளே குத்தி பாருங்கள். அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. ரவா புட்டிங் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடுலலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு இது மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி கவுத்துனீங்கன்னா சூப்பராக வந்துடும் ரவா புட்டிங். பாருங்கள், நம்ம சேர்த்த கேரமெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. பாருங்கள், கேரமல் சொட்ட எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரவா புட்டிங் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.